அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரியும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் வருகை பதிவு செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் எஸ்எம்சி நடைபெறும் பொழுது நீங்கள் வருகை பதிவு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வேக்கண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பயன்படுத்தி வருகை பதிவு செய்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் அப்படின்ற இடத்துல பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எஸ்எம்சி மேலே பதிவு பண்ண மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டிஜிட்டை என்டர் பண்ணிக்கோங்க. எஸ்எம்சியில் எஸ் மட்டும் கேப்ஸில் என்டர் பண்ணிவிட்டு டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உறுப்பினர் வருகை, தீர்மானங்களின் பட்டியல், புதிய தீர்மானங்கள், பள்ளி தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய உறுப்பினர் வருகையை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது லொக்கேஷன்ஸ் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மேலே உறுப்பினர் வருகை நமது பள்ளியினுடைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டேட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எம்சி மெம்பர்ஸினுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும், அதாவது ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய உறுப்பினர் வந்திருக்காங்கன்னா அந்த பி அப்படியே இருக்கட்டும். அவங்க வரலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்சண்ட் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அவங்க வரலை அப்படின்னு சொன்னால் ஆப்சண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் மெம்பர்ஸ் அவங்களுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்கன்னா அது அப்படியே பி அப்படின்றதே இருக்கட்டும். வரலை அப்படின்னு சொன்னால் திரும்ப கிளிக் பண்ணி ஆப்சண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு சில எஸ்எம்சி மெம்பர்ஸினுடைய காலக்கெடு முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கான டைம் முடிஞ்சிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நேரம் நீங்கள் கிளிக் பண்ணி வேக்கண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அவங்களுக்காக புதிய ஒரு மெம்பரை நம்ம தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கு நேரையும் ப்ரெசென்ட்னா அது பி அப்படியே இருக்கட்டும். அவங்க எஸ்எம்சி கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஆப்சண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஸ்எம்சி மெம்பர்ஸுக்கான காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வேக்கண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா அப்லோடு குரூப் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ்எம்சி கூட்டம் நடைபெறும் பொழுது நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும். டைரெக்டாகவே நீங்கள் கேமராவை ஆன் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் கூட நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிசொல்யூஷன் நோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்கே கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்றைக்கி எஸ்எம்சியில் என்ன தீர்மானங்கள் நோட்டில் என்ட்ரி பண்ணீங்களோ அதை அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அப்படியே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தீர்மானமும் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அல்லது நீங்கள் தீர்மானமும் சரி எஸ்எம்சி நடைபெறும் பொழுது அந்த குரூப் ஃபோட்டோஸும் சரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்பலை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கேலரின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கீழே தெரியக்கூடிய சேவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஸோ இன்றைய தினத்துக்கான எஸ்எம்சி மெம்பர்ஸினுடைய வருகை பதிவு, நெக்ஸ்ட்டு அந்த எஸ்எம்சி கூட்டம் நடைபெறும்போது நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தீர்மானங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் ஆயிரும். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.